அடேங்கப்பா, என் மக சூப்பரா டீ போட்டிருக்காளே. உண்மையாவாப்பா? ஆமாம்மா, உண்மையாக தான் சொல்கிறேன். உண்மையிலே டீ சூப்பராக இருக்கு. சரி சரி, ரொம்ப புகழாதீங்க. மக ஒரு நாள் டீ போட்டு கொடுத்துட்டாண்டு அடுத்து என் கையில் தான் குடிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிப்பா, எனக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ப்பா. சரிம்மா சரிம்மா. தெய்வான, நம்ம பொண்ணு நல்லாவே மாறிட்டால. ஆமாங்க, முதல்லாம் ஒரு வேலை சொன்னால் மூஞ்சி தூக்குவா. இப்பெல்லாம் அவளே எல்லா வேலையும் செய்கிறா. என்னம்மா வேணும் ஏதுமா வேணும்னு. பரவாயில்ல, அங்கே வேலைக்கு போனதுலேருந்து இப்போ பிள்ளை பரவாயில்ல, நல்லா இருக்கா. இப்படியே இருந்தால் சந்தோஷந்தாங்க. ஆமாம்மா, எல்லாம் அந்த அர்ச்சனா பொண்ணால தான். பரவாயில்ல, அந்த பிள்ளை எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சிருச்சு. ஆனால் லெஃப்ட் அண்ட் ரைட் அன்னைக்கு வாங்கிருச்சு. இதெல்லாம் உன் மகளுக்கு வேணும் தான். ஏன்னா நம்ம எதுவுமே சொல்ல முடிய மாட்டேங்குது. கேட்டால் நீங்கள் மித்த பிள்ளைங்க மாதிரி என்னைய பார்க்க மாட்டீங்க, எல்லா வீட்லேயும் செல்லமாக பார்த்துக்கிறாங்க, அப்படி இப்படின்னு அதவே நம்ம பேசுது. ஷப்பா, இந்த பிள்ளைய என்ன பண்ண போகிறோம், எப்படி திருத்த போகிறோன்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, மாறிடுச்சு. இப்போ நிறைய விஷயம் நிறைய கற்றுக்குறா அவ. ஆமாங்க, நிறையா விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்லாம் வாடினா அப்படியே கோவப்படுவா, சண்டை போடுவா, நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போல்லாம் பரவாயில்ல, அம்மா எனக்கு சொல்லி கொடுங்க, இது எப்படி பண்ணணும் அது எப்படி பண்ணணும்னு கேட்குறா. எனக்கு அப்பயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பொண்ணால் மட்டும்தான் இப்படி மாறி இருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆமாம்மா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. ஊர் தலைவர்னு ஒரு கர்வமே இருக்காது தெரியுமா. எல்லாத்துக்குமே உதவி செய்யும், தப்புனா தட்டி கேட்கும். நான் அன்னைக்கு போனப்போ கூட வேலை இல்லைன்னு என்கிட்ட சொல்ல அந்த பொண்ணுக்கு மனசு வரல போல. அப்புறம் சரி, இந்த பிள்ளையோட குணத்தை பார்த்துட்டு இந்த பிள்ளை இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு திருத்தியாகணுன்றதுக்காண்டி தான் அவங்க ஆசிரமம் இருக்குது, அவங்க ஒன்று நடத்துகிறாங்க, ட்ரஸ்ட் மாதிரி. அங்கே வேலை பார்க்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே நிறையா அனாதை பிள்ளைங்க தானே இருக்குங்க, பாவம், அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க. அதுகளை பார்த்தாது இந்த பிள்ளை வந்து கொஞ்சமாவது மாறுன்றதுக்காண்டி தான் அங்கே வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா சென்னையில் தான் வேலை கேட்குறதா இருந்துச்சு. உன் பிள்ளை குணத்தை பார்த்து தான் இங்கே போட்டிருக்காங்க. ஆமாங்க, டெய்லி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பா வந்து. அவங்க இப்படி இருக்காங்கம்மா, அந்த பிள்ளைங்கெல்லாம் பாவமா அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் நேற்று கூட ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தா, ஒரு பொண்ணுக்கு வந்து கண்ணு தெரியாதாம்மா, அப்பா அம்மாவும் இல்லையாம்மா, விட்டுட்டு போயிட்டாங்களாம். அதை சொல்லி அழுதுட்டு இருந்துச்சு. பாவமா, அந்த பிள்ளை நினைக்கிறத கூட வாங்கி சாப்பிட முடியாது, கேட்டாலே யாரும் வாங்கி தர மாட்டாங்க. எனக்காவது நீங்கள் இருக்கீங்க, அந்த பிள்ளைக்கு யாருமே இல்லைம்மா, நான் அழுதுட்டு இருந்துச்சு. நீங்கள் காசு கொடுங்கம்மா, நான் அந்த பிள்ளைக்கு ஏதாவது வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஐயோப்பா, என்ன நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சுங்க? நீங்கள் உங்களுக்கு என்னங்க ஆச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குமா. ஐயோ, என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம்மா, மூச்சு விட முடியலம்மா. குழலி குழலி, ஏம்மா என்னாச்சு? வேமா போய் ஆட்டோ கூட்டிட்டு வாடி, போடி. அம்மா என்னாச்சுமா, எதுக்குமா அழுகிறீங்க? அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குதாண்டி, சீக்கிரம் போடி, நிற்காத. அம்மா சரிம்மா, பதட்டப்படாதீங்க, இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன். இங்கே கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இந்த ஆஸ்பத்திரிக்கு போயிடலாங்க. அம்மா ஆட்டோ வந்துருச்சு, சீக்கிரம் வாங்கம்மா. சரி, நீ போய் பீரோவில் அம்மாவோட பர்ஸ் இருக்கும், போய் எடுத்துட்டு வா போ. சரிம்மா, நான் எடுத்துட்டு வரேன், நீங்கள் போங்க. ஏங்க வாங்கங்க, மெதுவாக என் கையை பிடிச்சி. பாருமா, இந்த விஷயத்த ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இது ரொம்ப சீரியஸான விஷயம். உங்கள் அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்க? அப்பா மூட்டை தூக்குறாங்க டாக்டர். இங்கே பாருமா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டு நீ ஷாக் ஆகாத, மனசை தைரியமாக வச்சுக்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஒன்றும் புரியல, பயமாக இருக்கு. இங்கே பாருமா, உங்கள் அப்பாவுக்கு இதயம் ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால் அவர் வெயிட்டான பொருளை எதையுமே தூக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் அவர் வேலை பார்க்குறதே மூட்டை தூக்குற வேலை தான் சொல்கிற. அப்படி இருக்கும்போது அவர் அதை மீறி வேலைக்கு போனாருன்னா அவர் உயிருக்கே ஆபத்தாகணும். ஸோ நீ தான் அவரை பொறுப்பாக பார்த்துக்கணும். நான் கொஞ்சம் டேப்லெட் எழுதி தரேன், அதை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மித்தபடி ஒரு பெட் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். தயவு செய்து திரும்பியும் சொல்கிறேன், வேலைக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க. அதாவது வேலை பார்க்கலாம், சின்ன சின்ன வேலை பார்க்கலாம், வெயிட்டான பொருளை மட்டும் தூக்கக்கூடாது முக்கியமாக. போடி நீ வேற, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாமுக்கு படிச்சிருக்கேன் தெரியுமா? அந்த எக்ஸாம் மட்டும் நான் எழுதலேன்னு வச்சுக்க, அவ்வளோதான் பார்த்துக்க.
சரி விடு பார்த்துக்கலாம். எப்படிடி நான் எக்ஸாம் எழுதுகிற அன்னைக்கு மாப்பிள்ளை வீடு வர சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. யாருக்கும் தெரிஞ்சிருக்குமோ நான் எக்ஸாம் எழுத போகிறது? யாருக்குமா கல்யாணம்? அர்ச்சனாக்கா வாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னமோ கல்யாணம் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க, மாப்பிள்ளை அப்படின்னு. ஆமாங்க்கா, அந்த சோக கதையை கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க. தமிழ், எதுக்குடி அவள் இப்படி உட்காந்துருக்கா? ஏன்னா அவ்வளோதான் மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்க. அடேங்கப்பா, நம்ம ஜானு மேடத்துக்கு கல்யாணமா? அக்கா நீங்கள் வேற ஏங்க்கா வெறுப்பேத்துறீங்க? இதென்னடி வம்பா இருக்கு? கல்யாணம் ஆக போதுன்னு தானே சொன்னேன், வேற எதுவும் சொன்னேனா? அக்கா அவளே கொலை வெறியில இருக்கா. ஏண்டி என்னாச்சு? யாரும் எதுவும் சொன்னாங்களா? இல்லைக்கா, அவள் உங்களுக்கே தெரியும்ல, அவள் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தா அப்படின்னு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் அவளுக்கு எக்ஸாமு. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி தான் மாப்பிள்ளை வீடு வராங்க. இவள் வீட்டுக்கு தெரியாமல் தான் இந்த எக்ஸாம் எழுத போகிறா. அது எப்படி நான் எழுத போகிற அன்னைக்கு மாப்பிள்ளை வீடு வருவாங்க, ஏதோ சதி பண்ணுறாங்க அப்படின்னு உளறிக்கிட்டு இருக்கா இவ வேற. நீ நினச்சது கரெக்டு தான் ஜானு. அவங்க உன்னை எக்ஸாம் எழுத விடக்கூடாதுன்னு நினச்சி தான் இந்த மாப்பிள்ளை வீடு வர சொல்லியிருக்காங்க. உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், இந்த எக்ஸாம் எழுத விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான். என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம், அதுக்காண்டி தான் நான் உன்னை பார்க்க வந்தேன். இப்போ என்னக்கா பண்ணுறது? சரி விடுடி, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி என்ன கிழமை? வியாழக்கிழமை. நாளைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு நீ கிளம்புற மாதிரி இருக்கும். அப்போ தான் நீ சனிக்கிழமை மார்னிங் போய் அங்கே ரீச் ஆக முடியும். அப்புறம் எந்த லொக்கேஷனில் உனக்கு எக்ஸாம் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க முடியும். புரியுதா? அதை நீ தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே உனக்கு ஹாஃப் டே வேணும். அதுக்காண்டி தான் உன்னை முன்னாடியே கிளம்ப சொல்கிறேன் நான். ரொம்ப ரிஸ்க்காக இல்லை, அங்கே தெரிஞ்சவங்க எனக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீ ரொம்ப அலைய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட பிளான் மட்டும் பார்த்து வச்சுட்டேன்னா போதும். அப்புறம் என்ன, இவங்களே சமாளிக்கிறதானே, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா நான் மட்டும் போகிறது எனக்கு பயமாக இருக்குக்கா. இங்கே பாரு, பயந்துட்டே இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது, புரியுதா? அதுக்காண்டி உன்னை தனியாலாம் விட மாட்டேன். அதுக்காண்டி ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவங்க உங்க கூட வருவாங்க. ஸோ கவலைப்படாமல் போயிட்டு நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வா, புரியுதா? அப்புறம் இன்னொரு விஷயமா ரொம்ப முக்கியம், நான் தான் உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் யார்ட்டையும் காமிச்சிக்காதீங்க. ஏன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஊருக்குள்ள இதை என்னால் சமாளிக்க முடியாது. உங்களுக்கே தெரியும் என்னோட இதை பற்றி. அதனால் ஸோ நீங்கள் அதில் மட்டும் கவனமாக இருங்க, புரியுதா? அப்புறம் அதுக்காண்டி உங்களை சேஃப் இல்லாமலாம் அனுப்ப மாட்டேன். உங்கள் கூட வரது ஒரு லேடி தான், அவங்க உங்கள் கூட கண்டிப்பாக வருவாங்க, கடைசி வரைக்கும் இருப்பாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா நீங்கள் எங்களுக்காண்டி இவ்வளோ ரிஸ்க் எடுக்கும்போது இதை கூடவாக்கா பண்ண மாட்டோம்? அதெல்லாம் உங்கள் பேர் வெளியே வராதுக்கா. எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுறீங்க தெரியுமா? இப்போதான்க்கா எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் வெற்றிக்கு முக்கிய காரணமே நீங்களாக தான் இருக்க முடியும். நான் இப்போயே ஜெயிச்ச மாதிரி எனக்கு தோணுதுக்கா. அப்புறம் இன்னொரு விஷயம்க்கா, ஊருக்கு திரும்பி வர மாதிரி எனக்கு ஐடியா இல்லைக்கா. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஆமாங்க்கா, எக்ஸாம் எழுதினா மட்டும் போதுமாக்கா? அதுக்கு ட்ரைனிங் நிறையா எடுக்கணும்லக்கா. உங்களுக்கே தெரியும் ஃபிசிக்கல் டெஸ்ட் நிறையா வைப்பாங்கன்னு. ஸோ நான் அதுக்கு நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குக்கா, நிறைய ட்ரெயின் ஆகணும். ஸோ எனக்கு கரெக்டான பிளேஸ் சென்னை தான். நான் அங்கே போனால் மட்டும்தான் முடியும். அங்கேயே ஒரு சின்ன பார்ட் டைம் மாதிரி ஜாப் பார்த்துட்டு அப்படியே என்னோட ட்ரைனிங்கும் எடுக்கலான் இருக்கேன். ஏய் என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? எக்ஸாம் எழுதினா மட்டும் போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறேன். ஆமாண்டி, என் சித்தி மூஞ்சியில் நான் கறியை பூசணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்கணும், எஃபோர்ட் நிறையா போடணும், நான் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது. இந்த ஊருக்குள்ளே இருந்தேன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான், ஆனால் சாத்தியமா? அக்கா இந்த விஷயத்த நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்துக்கிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு. அப்புறம் நீங்கள் இப்போ சாத்தியமானு கேட்குறீங்க. ஓகே, உன் இஷ்டம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பட் சேஃபாக இரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நீ தங்குறதுக்கான இடம் வேணும், அப்புறம் உனக்கு உடனே வேலை கிடைக்காது, அதையும் பார்க்கணுமே. அக்கா அதான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ இருக்காங்கல்லக்கா, அவங்கள்ட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்க முடியுமாக்கா? ப்ளீஸ்க்கா, எனக்காண்டி கேட்டு பார்க்குறேன்டா. தேங்க்ஸ்க்கா, எனக்கு இதுவே போதும், எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. நான் இந்த ஊருக்கு திரும்பி வரும்போது கெத்தாக கம்பீரமாக வருவேனே தவிர அதுக்கு இடையில எப்பயும் வரமாட்டேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நானே சமாளிப்பேனே தவிர இங்கே நான் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க, ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயமா, நீ போகிற இடம் இங்கே இருக்க மாதிரி இருக்காது, அது புதுசாக இருக்கும். மனுஷங்களாக இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், எல்லாமே புதுசாக இருக்கும். ஒரு புது அனுபவத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னடி சொல்கிற? இவ்வளோ விஷயம் நடந்துருச்சா? ஆமாக்கா, என்ன பண்ணுறதுனே தெரியல. நல்லா தானடி இருந்தார்? ஆமாக்கா, காலையில் வரைக்கும் நல்லா தான்க்கா இருந்தார். டீ குடிச்சிட்டு அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தார். நான் வேலைக்கு கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு நெஞ்சு வலின்னு நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு. எனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு. அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர் இப்படி சொன்னாங்க.
ஷோ கடவுளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இனிமேல் ஒரு நாள் வேலைக்கு போக முடியாதா? இப்போ குடும்பத்தை யார் பாப்பா? இல்லைக்கா, இனிமேல் அப்பாவை வேலைக்கு அனுப்புகிற ஐடியா இல்லைக்கா. நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அப்பா ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணுமா? சரி, அதுக்கு என்ன பண்ணலான் இருக்க? அக்கா, இங்கே இருந்தேன்னா எனக்கு சம்பளம் கம்மியாக தான்க்கா கிடைக்கும். இதுவே நான் வெளியூரில் போய் வேலை பார்த்தேன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அப்பாவையும் பார்த்துக்கலாம், நான் வீட்டையும் பார்த்துக்குவேங்க்கா. அது எப்படி? உனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு அந்தளவுக்கு அனுபவம் இல்லையே. என்ன பண்ணுறது? உன்னை எப்படி நான் தனியாக அனுப்ப முடியும்? ஷோ கடவுளே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே. இப்போதைக்கு கொஞ்ச நாள் இங்கே இரு, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைக்கா, நான் போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லைக்கா எனக்கு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாமல் போ. நாளைக்கு ஈவினிங்குள்ளே நான் ஏதாவது உனக்கு சொல்கிறேன். அமௌண்ட் எதுவும் வேணுமாடி? அக்கா, எனக்கு பணம்லாம் வேணாம்க்கா, எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, அதுவே போதும். சரி, பார்த்து போ. ஏற்கனவே ஜானு விஷயத்தில் பண்ணுறதே கரெக்டாக தப்பானே தெரியல, இதில் இது வேறையா? ஷோ, என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே ஒன்றும் புரியல. கடவுளே, என்னை நீ தான்ப்பா காப்பாற்றணும். எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் பண்ணுறேன், ஆனால் அது தப்பாக போயிடுச்சுன்னா